டான் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ புதிய ஒரு நிகழ்ச்சியில் புதிதாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி புதிது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு கதைகளும் புதிது. நானும் இந்த நிகழ்ச்சிக்கு புதிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான ஒவ்வொரு கதைகளோட நம்ம பயணிச்சிட்ருக்கோம் இல்லையா? நம்மளுடைய அண்ணாவோடையும் அக்காவோடையும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி என்னோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பயணம் இனி ஒரு பயணமாகவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பயணமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சேர்த்து ஆண்டவனையும் நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம முதலாவது பார்க்க போகிற கதை, கேட்க போகிற கதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பெயர் குறிப்பிடப்படாத ஒரு நண்பருடைய காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய பெயர் நம்ம சும்மா ரமேஷ்னு வச்சுப்போம். உண்மையான ரமேஷ் கிடையாது, ஒரு பேர், ஒரு கற்பனையாக ஒரு பேர். ஓகேவா, ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கோம். அவர் ஒரு காரியாலயத்தில் தொழில் புரிகிறாரு. ஸோ ஒரு அலுவலகத்தில். ஸோ அவர் அந்த அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக பயணிக்கிறாரு. ஸோ இது என்னுடைய பர்சனல் கதையெல்லாம் கிடையாது, இது தெரிஞ்ச கேள்விப்பட்ட ஒருத்தருடைய கதை. ஸோ இந்த கதை நீங்கள் தான் அனுப்பியிருக்கிறீங்க. ஸோ இது எந்த ஊருன்றதையும் அவர் குறிப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னு, கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அந்த கம்பெனியில் அவருடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ போயிட்டுருக்கிற டைமில் ரொம்ப வருஷமாக அதே கம்பெனியில் இன்னொரு பொண்ணும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ 2 பேரும் வெவ்வேறு மதங்கள். அது என்றைக்குமே ஒரு பிரச்சனை இருவருக்கும் இருந்ததில்லை. 2 பேருமே நல்லா தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. தனித்தனியாக இவருடைய வாழ்க்கையில் இவரும், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு விரிசல் விழுகுது. ஒரு தப்பான ஒருத்தரோட ரொம்ப காலமாக அவங்க பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி பயணிச்சுட்டு இருந்தவங்க ஒரு காலத்தில் இல்லை இது சரி வராதுன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து அந்த காதல் முறிவு ஒன்று ஏற்பட்டுருது அந்த இடத்துல. அந்த முறிவுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப சோகமாக தனிமையில் இருக்கும்போது நம்மளுடைய கதையின் நாயகன் அப்படின்னு வச்சுக்கலாமா, நம்ம கதையோட நாயகன் என்ன பண்ணுறாரு, இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு உண்மையாலுமே நல்ல எண்ணத்தில் ஆறுதல் சொல்ல தான் அவங்களோட போய் பழகியிருக்காரு. அந்த ஆறுதல் காலப்போக்கில் நட்பாக மாறுது. நீங்கள் கதை எங்கே போகும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது அந்த ட்ராக்கில் தான் போக போகுது. பட் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது நட்பாக மாறுது. காலப்போக்கில் ரொம்ப நெருங்கிய நட்பாக மாறுது. ஸோ நீ இல்லாமல் நான் இல்லைன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு. எங்கே போனாலும் அவர் தான் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது. ஸோ எங்கே போனாலும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அந்த காரியாலயத்தில் யாருடைய ஒரு ட்ராவல் பண்ணுறவர்களையோ அவங்களோட அவர் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாரு. அவங்களும் அப்படி தான் அந்த காரியாலயத்தில் இவர் அளவுக்கு யாரோடையுமே அவங்க நெருக்கமாகவோ அன்பாவோ பழகிறது கிடையாது. அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் இல்லாமல் இவங்க சாப்பிட்றதில்ல, அவர் இல்லாமல் இவங்க ட்ராவல் பண்ணுறதில்ல. ஸோ ஆஃபீஸில் நடக்கிற சில நடவடிக்கைகள் கூட 2 பேருமே சேர்ந்து தாமே எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நட்பு வளருது. காலப்போக்கில் நம்மளுடைய கதையின் நாயகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கட்டத்தில் காதல் ஏற்பட்டுருது. இங்கே தான் பிரச்சனையே. ஸோ காதல் ஏற்பட்டுருதுன்று ஓகே, அது மனசுக்குள்ளேயே ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு எவ்வளோ நாள் தான் வச்சுட்டு இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் அந்த கதையை சரி ஓகே, நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்லிடலாம். அவங்க நம்மளோட இப்படி பழகிட்டு இருக்காங்க, நம்ம மனசில் இப்படி எண்ணத்தை வச்சுட்டு இருக்கிறது சரியில்லை தானே, சொல்லிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுக்கிற மாதிரி அவர் முடிவெடுக்கிறாரு. அந்த இடத்துல தான் தப்பு. நிறைய பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சொன்னால் பிரச்சனையாகும் அப்படின்னு தெரிஞ்சு மனசுக்குள்ளே வச்சுட்டு கஷ்டப்பட்டதுக்கு அட்லீஸ்ட் சொல்லிடலாம் இல்லையா? ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்லியிருக்கலாமேப்பா அப்படின்னு அவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சொல்கிறாரு. ஸோ அது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்த கதை அந்த இடத்துல தான் உடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்னுடைய முகத்தில் முழிக்காத அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவருக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர் கூட அவங்க நல்ல நட்பாக பழகிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க இல்லை இந்த பழக்கம் சரி வராது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இவரை விட ஒரு வயது பெரியவங்களும் கூட அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு மதம், ஸோ ஒரு வயது பெரியவங்க. ஸோ இப்படியெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. பட் அந்த பிரச்சனைலாம் அவங்க காரணம் காட்டல. இல்லை இது காதல் இல்லை, இது வெறும் நட்பு தான்றது தான் அவங்க காரணமாக காட்டினாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்களை பாராட்டலாம் அப்படின்னாலும் கூட கொஞ்சம் அவங்க யோசித்து பார்த்துருக்கலாமோ அப்படின்றது இன்னொரு பக்கமும் இருக்குது. ஏன்னா இவர் ஒரு நல்ல பையன். ஸோ அவங்களோட இருக்கும்போது இவரும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாரு, அவங்களும் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்றத தாண்டி. பட் நட்பு தான், இது வெறும் நட்பு தான், நட்பாக மட்டும் தான் நான் பார்த்தேன் அப்படின்றது அவங்க ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது 2024 இவங்க 2 பேருக்கும் இடையில் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? கடைசியில் அந்த நண்பரோட இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் அவங்க அப்படியே ட்ராவல் ஆகி அவரோட போயிட்டாங்க. அந்த அலுவலகத்திலேருந்து சீக்கிரம் விலகி போயிட்டாங்க அப்படின்றதான் உண்மை. ஸோ 2024 இந்த சம்பவம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள அவர் மீட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 2025 ஸோ ஜனவரி மாதம் 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுது. ஸோ அன்னைக்கு அவங்க 2 பேரும் பார்த்துட்டதுக்கப்புறம்
பாய்ன்னு சொன்னவங்க அதுதான் கடைசி பாய். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள மீட் பண்ணவே கிடைக்கல. இன்னும் என் வாழ்க்கையில் வந்து நிறைய பெண்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாலும், ஸோ வந்து நிறைய பேரோட பேசி நான் வந்து அதுலேருந்து என்னுடைய மனதை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணாலும், என்னால் இந்த நொடி வரைக்கும் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அந்த நண்பர் ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் வந்து வேறு சில பெண்கள் கிட்ட வந்து பேசி நம்ம இதுலேருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லி இந்த நொடி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கதா வந்து நம்ம அவருடைய சொந்த வாழ்க்கையை கதையாக வந்து அவர் சொன்னதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ பசங்க பொண்ணுங்க அப்படின்றலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ வந்து ஒரு சிலவங்க மேலே உண்மையாக அன்பு வச்சதுக்கப்புறம் அதே அன்பு ஆப்போசிட்டில் இருந்து எதிரில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது தான், அதுதான் வாழ்க்கை. ஓகே, ஒரு அழகான கதையை நம்ம பார்த்துட்டு வந்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2வது கதை. ஸோ செகண்ட் ஸ்டோரி. ஸோ வந்து குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாரும் வந்து சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லுவாங்க, சோக கதைகளை சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சொல்ல போகிற கதை வந்து நண்பர்கள் சார்ந்த கதையா, இல்லைனா வந்து திருடர்கள் சார்ந்த கதையா, இல்லைனா வந்து ஒரு ஊரில் இருக்க ஒரு பெரிய மனுஷன் சார்ந்த கதையா, இல்லைனா ஒரு நகைச்சுவை கதையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. சொல்லி முடிச்சோன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லையா? எடுங்க, ஓகேவா? ஸோ இந்த கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்க ஒரு 4-5 திருடர்கள், 4-5 பசங்கன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஊரில் வந்து இந்த தேங்காய் திருடுறது, கோழி திருடுறது, ஸோ வந்து எதையாவது எடுத்து வந்து வீட்டு பின்னாடி வச்சுட்டு இருந்தால் அது தூக்கிட்டு ஓடுறது, அந்த மாதிரி வேலைகள் பண்ணக்கூடிய நண்பர்கள் தான். ஸோ அதே ஊரில் வந்து இன்னொரு பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் அப்படின்றத தாண்டி பெரிய மனுஷன் தன்னை காட்டிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வந்து ஊருக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறது வாரது, ஸோ வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறது, அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் தான் வந்து இந்த கதையே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு ஸ்க்ரீன் பிளே சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஏற்கனவே வந்து கதையில் என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுதுன்றதை நான் சொல்லிட்டேன். பட் கதையை கொஞ்சம் நம்ம ஆர்டர் படி பார்க்கலாம். இந்த 4 பசங்க வந்து இந்த களவாணி படத்தில் வர்றவங்க இருக்காங்க இல்லையா, 4 பேர். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அந்த பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு மாதிரி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஊரில் இருந்து வழக்கம் போல் குட்டி குட்டி திருட்டுக்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போகிற கூட்டம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது இலங்கையில் வந்து ஒரு கிராமப்புறத்தில் வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒவ்வொரு வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை யோசிக்கிறாங்க, இந்த மனுஷன் ரொம்ப ஓவரா பண்ணுறாரு. அது என்ன சொல்கிறது, பவுசு காட்டுறாருன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழில். அது வந்து ஆங்கில வார்த்தையும் கிடையாது, தமிழ் வார்த்தையும் கிடையாது. பட் தமிழ் மக்கள் தான் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து பெரிய மைனர் மாதிரி பவுசு காட்டிட்டு தெரியுறாரு, இவனை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வந்து இவங்க 4 பேரும் யோசிக்கிறாங்க. திருட்டு பசங்க சும்மா இருப்பாங்களா? யோசிச்சோன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த கதை நடக்கிற காலகட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் இல்லை. ஸோ காலகட்டம் எப்படின்னா வந்து ஊர் திருவிழா டைம்லன்னா எப்படி, இந்த ராத்திரி அதிகமாக வந்து திருவிழாக்கள் வந்து இரவு நேரங்களில் தான் இலங்கையில் நடக்கிறது இல்லையா? ஸோ இரவு நேரங்களில் இருந்து அதிகாலை 4 மணி 3 மணி அந்த அளவுக்கு தான் அதிகமாக நடக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு நேரம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சரி ஓகே, ஸோ வந்து இனிமேல் வந்து இவன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இவன் ஓவரா பண்ணுறான், நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஜென்ரல் எல்லாரும் யோசிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே திருவிழா அப்படின்னு வந்து வெளியில் போயிடுறாரு. ஸோ வந்து அவருடைய புல்லட் வண்டி, அவருடைய மற்ற எல்லாமே வந்து அந்த வீட்டில் தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே போனவங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்குது. அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கட்டியிருக்க கட்டமைப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கட்டமைப்பு. ஸோ உள்ளே போனுச்சுன்னா வந்து அப்படியே உள்ளேயே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கட்டமைப்பு. ஜென்ரலாக வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு, வா சூப்பராக இருக்கு இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையாலுமே வந்து வெளியில் மட்டும் வந்து சீன் போடுறது கிடையாது. உண்மையாலுமே ஒரு நிறைய வந்து இந்த தொடர்புகள்லாம் இருக்குது. அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்க நிறைய பேரோட எல்லாம் அவருக்கு வந்து தொடர்புகள் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த வெளிநாட்டு மதுபானங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த வீட்டில் இருக்குது. இவங்க வந்து உள்ளூர்காரவங்கள இவங்க அதெல்லாம் வந்து முயற்சி பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் குடிச்சு அதெல்லாம் வந்து ஓவராக வந்து சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து உருண்டு பிறண்டு அவருடைய வெள்ளை வேஷ்டி சட்டைகள் எல்லாம் வாந்தி எடுத்து அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அவங்க அதுக்குள்ளேயே வந்து பயங்கர கொண்டாட்டாங்க. அவங்களுடைய திருவிழா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இவர் விடிய காலையில் வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன வீடு கதை பூட்டி இருக்கு, ஆனால் ஓடு ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது பார்த்தா வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக வீட்டுக்குள்ளே வந்தவங்க போதையில் அதுக்குள்ளேயே படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது நல்ல விஷயமா இருந்து சீக்கிரம் பண்ணிடுறது, தெளிவாக பண்ணிடுறது நல்லது. கெட்ட விஷயமா இருந்தால் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது வந்து இந்த கதை மூலம் நம்ம விளங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, 2 கதைகள் பார்த்துட்டு வந்துட்டோம்.
கேட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா நீங்க அப்படியே விஷுவல் பண்ணியிருப்பீங்க. அதனால பார்த்துட்டு வந்துட்டோம்னு சொல்றது தான் கரெக்ட்டான ஒரு வார்த்தையா இருக்கும். 3வது கதைக்குள்ள போயிரலாமா? 1வது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு காதல் தோல்வி கதை தான். 2வது வந்து ஒரு கொஞ்சம் காமெடியான ஒரு திருட்டு சம்பவம். ஓகேவா? ஸோ அடுத்து இப்ப 3வது கதை. இந்த கதை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, இதுவும் ஒரு காதல் கதை தாங்க. ஸோ வந்து என்ன மாரி ஒருத்தன் சொல்லும்போது காதல் கதைகள் ஒரு எபிசோட்ல 2வது இல்லன்னா எப்படி? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காதல் கதை பாசிட்டிவா முடியுமா? நெகட்டிவா முடியுமா? வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு ஊர்ல அழகான நட்பு 2 பேர், நண்பர்கள் 2 பேரு. அந்த நண்பர்கள் 2 பேரும் வந்து ரொம்ப வருஷமா ஒண்ணாவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலேஜ் படிக்கிற காலகட்டம். ஸோ காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில வந்து நண்பர்கள்ல வந்து ஒரு நண்பர் நம்ம கதையோட நாயகன்னு வச்சுப்போமே. அவர் என்ன பண்றாருன்னு சொல்லும்போது ரொம்ப நாளா வந்து ஒரு ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு தலையா வந்து அவருக்கு ஒரு காதல். ஒன் சைட்ல ஓகேவா? அந்த வேர்டு ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ அந்த ரொம்ப நாளா வந்து அந்த பொண்ணு மேல வந்து இவருக்கு ஒரு தலையா ஒரு காதல் ஒண்ணு இருக்கு. ஸோ அத அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு தூரத்துல உட்காந்து பீச்ல என்னத்தையோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னன்றது யாருக்கும் தெரியல. நம்மளுடைய ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா? ஸோ கதையின்படி ஹீரோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, தூரத்துல இருந்து பார்க்குறாரு. எங்க லுக் வேற எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லி. பார்த்தா வந்து அவர் அந்த பொண்ண பார்த்து அப்படியே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உருகிட்டு இருக்காரு. "நண்பா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஒண்ணும் இல்லடா" அப்படின்ட்டு. "என்னங்க பார்த்துட்டு இருக்க? எதுவும் ஸ்பெஷல்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்லன்ட்டு." பட் நண்பன் எப்படியும் ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிருவான்ல, கண்டுபிடிச்சிடுறான். "ஆமான்டா உண்மைதான். பட் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். பேசுறதுக்கு தைரியம் வரலன்ட்டு." "யாம் இருக்க பயமே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கைய பிடிச்சு தர 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 தரன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து திரும்பி வந்து ரொம்ப நேரம் டென்ஷனா வந்து "என்ன என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பயந்துடுறாங்க. சும்மாவே நம்ம நண்பர் வந்து ரொம்ப வருஷமா நம்ம ஹீரோ வந்து பதில் எதுவுமே சொல்லாம அவங்களோட பேசாம பயந்துட்டு இருந்தவர். இப்படி கேட்டா சும்மா இருப்பாரா? ஒண்ணும் சொல்லல. அப்புறம் வந்து இவர் வந்து பயந்து பின்னாடி போயிறாரு. அப்புறம் நண்பர் வந்து என்ன பண்றாரு வந்து பேசுறாரு. "இல்லங்க இப்படிதான் கெமிஸ்ட்ரில வந்து அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நாங்க பண்ண ஒரு இதுல வந்து ரிவிஷன்ல வந்து எனக்கு ஒழுங்கா ரிசல்ட் வரல. ஸோ ஃபெயில் தான். வந்து மெயின் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா வந்து அவ்வளோதான். எல்லாரும் முன்னாடி மானம் போயிடும்." அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. பொண்ணுங்க வந்து ஒரு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடியவங்க தானே. ஸோ அப்படி இருக்கும்போது, "ஏன் அவ்வளோ ஃபீல் பண்றீங்க? நம்ம மச்சான் கெமிஸ்ட்ரில புலி. நீங்க வேணா வந்து அவன்கிட்ட கோச்சிங் போங்க. அவன் சூப்பரா படிச்சு குடுப்பான்." அப்படின்ட்டு. சரி ஓகே. நண்பன்னா இதெல்லாம் பண்ணணும்ல. நெறைய பேர் இத பண்றதில்ல இந்த காலகட்டங்கள்ல. பட் இந்த சம்பவம் நடக்கிறது வந்து நீங்க என்னோட ஏஜ் குரூப்ல இமேஜின் பண்ணுவீங்க. பட் வந்து இது நடக்கிறது வந்து ஒரு 2000கள்ல நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அந்த மாரி காலகட்டம். அதாவது வந்து நாங்கலாம் பொறந்த வருடங்கள்ல யங்ஸ்டர்ஸா இருந்தவங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில வந்து இப்போ சரி ஓகேன்னு சொல்லி வந்து இவங்க 3 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு வளருது. இவரு படிச்சுக் குடுக்குறாரு. அவங்களும் படிக்கிறாங்க. அந்த எக்ஸாம் பீரியட்க்குள்ள வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நட்பு வளருது. ஸோ வந்து ஒருத்தர் பேசுற விதத்த வச்சே ஒரு பெண்களுக்கு ஓரளவுக்கு கணிச்சுக்க முடியும் இல்லையா? எனக்கு தெரியாத மாரியே இருப்பாங்க. ஸோ கணிச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது லைப்ரரியில படிக்கிறாங்க. போற எல்லா இடத்துலயும் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கதாநாயகனோட நண்பருக்கு வந்து இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, அவரு தான் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் வசதியானவரு. ஒரு பழைய ஸ்கூட்டி, ஸோ வந்து பழைய ஒரு கீபேட் ஃபோனு அதெல்லாம் அந்த காலத்துல வந்து பெரிய ஒரு விஷயம். இப்பலாம் வந்து சும்மா கிடைக்கும். பட் வந்து அந்த டைம்ல அது பெரிய ஒரு விஷயம். ஸோ வந்து அவர் கையில தான் இருக்கும். அவர் ஃபோன்ல இருந்து அந்த மெசேஜ் பண்றது, எமர்ஜென்சிக்கு கால் பண்றது எல்லாமே வந்து நம்ம கதாநாயகனும், கதாநாயகியும் வந்து அவர வச்சு தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு சில மெசேஜஸ் பெர்சனலா வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த காவலன் அப்படின்ற ஒரு படத்துல வந்து அம்முக்குட்டி அப்படின்ற பேர்ல ஒருத்தவங்க வருவாங்களே, அந்த மாரி நம்மளும் அம்முக்குட்டின்னு வச்சுப்போம். "நான் அம்முக்குட்டி பேசுறேன். எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க." அப்படி இப்படின்னு சொல்லி சில மெசேஜஸ் எல்லாம் வருது. ஸோ வந்து அந்த டைம்ல இப்பவே நம்ம நம்ப மாட்டோம். அந்த காலத்துல நம்புறது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி இல்ல இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து யாரோ பிராங்க் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு நினைச்சுட்டு இருக்காரு. நம்மளெல்லாம் யாரும்மா அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல வந்து சரி ஓகே நண்பர்கள் யாரோ பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிற வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் படிப்புல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அப்ப எக்ஸாம்க்கு வந்து நெருங்குற டைம்ல வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ ஒரு விஷயம் சொல்லப் போறாரு. "நீ எக்ஸாம் எழுதிட்டு வா. நம்ம பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ என்ன சொல்லப் போறன்னு எனக்கு தெரியும்ன்ற" மாரி ரியாக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு வர்றாங்க. வர்ற டைம்ல வந்து ஹீரோ வந்து ஒரு கட்டத்துல மேல வந்து தயங்கி, தயங்கி, தயங்கி வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. "சொல்ல வர்றது புரியுது சொல்லிரு" அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல வந்து உண்மை தெரிய வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு புரியுது. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ வந்து நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நெனைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஓகே நம்ம கதையோட நாயகன் வந்து என்ன பண்றாரு, சரி ஓகே சொல்லிட்டோம். கொஞ்சம் சந்தோஷம். காத்திருன்னு ஒரு பொண்ணு சொல்றது பெரிய விஷயம். இன்னொரு பக்கம் வந்து ஒருவேள வந்து இல்லன்னு சொல்லிட்டான்னா ஒரு பயமும் இருக்கும் இல்லையா? அந்த பயத்தோட அவர் டிராவல் பண்றாரு. அப்பதான் வந்து நம்மளுடைய கதையில வந்து ஒரு திருப்பம். ஸோ உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா ட்விஸ்ட். நம்ம கதாநாயகரோட நண்பனுக்கு அந்த அம்முக்குட்டின்னு வந்த மெசேஜ் எல்லாம் வந்து உண்மையா ஒரு பொண்ணு அனுப்பியிருக்கு. உண்மையா தூரத்துல இருந்து அவர ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அவர் பண்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க வந்து, ஏதோ ஒரு வேகமா ஏதோ ஒரு வேலைய செஞ்சுட்டு வந்து நம்ம கதாநாயகன் நண்பன் எங்கேயோ போகும்போது, ஒரு பொண்ணு வந்து நம்ம நண்பர இடிச்சிருது.
என்னோட சினிமா கதை மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா, உண்மை சம்பவங்க. ஸோ இடிச்சதுக்கப்புறம் வந்து கையில் வச்சிருந்த அந்த பொண்ணு கையில் வச்சிருந்த தொலைபேசியும் கீழே விழுந்துருது. இவர் கையில் தொலைபேசி கீழே விழுந்துருது. அந்த பொண்ணோட தொலைபேசி பாட்டா உடஞ்சிடுது. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு நேம் ஒன்று இருக்குது. பார்த்தா அம்முக்குட்டி. இந்த அம்முக்குட்டி யாரு அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தா வந்து நான் தான் அந்த அம்முக்குட்டின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவர் ஷாக், உண்மையா அப்படின்னு சொல்லி வந்து கிள்ளி பார்க்குறாரு. ஓகே, உண்மைதான் அப்படின்னு சொல்லி, நம்மள ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க. அவங்க இருவருக்குள்ளுமே பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து அப்படியே வந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமா அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிட்டு போறதோட முடிஞ்சுது. பட் இந்த பக்கம் நண்பர் காத்துட்டு இருக்காரு. சில நேரங்கள்ல வந்து எந்த கதை சீக்கிரம் ஆரம்பிக்குதோ, அந்த கதை இது வந்து கரெக்ட்டா போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் வந்து தாமதமாகுதுன்னா வந்து அது நடக்கவே நடக்காதுன்றதும் கிடையாது. இப்ப நம்ம ஒரு புகையிரத நிலையத்துக்கு போறோம். ஸோ வந்து ஒரு ட்ரெயின் வரதுக்கு வந்து லேட் ஆகுனாலும், அந்த ட்ரெயின் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போய் சேரும்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? அந்த மாரி தான். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தாமதமாகுது அப்படின்றதுக்காக இனிமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. டக்குன்னு நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸா தான் இருக்கணும் அப்படின்றதும் அவசியம் கிடையாது. ஸோ அத வந்து இந்த நண்பர்களுடைய கதை மூலமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லும்போது எனக்கும் இது இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு லவ் ஸ்டோரியில இருந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ஸோ இந்த வாரம் வந்து 3 கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாரி, அடுத்த வாரம் 3 கதைகளோட யாரோ ஒருத்தர் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் திவாகர். போயிட்டு வாங்க. டாடா.